தினம் ஒரு தகவலில் இன்று என்ன பார்க்க போறோம்னா, பேசிய பிறகு வருந்துவதை விட பேசுவதற்கு முன் அமைதியாக இருப்பதே நன்று. அது உண்மைதானே. பல விஷயம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஏதோ ஒன்று தப்போ தண்டோ பேசிடுறோம்னா அது பின்னாடி வருந்துறதை விட முன்னாடியே அதை முன்ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு என்ன செஞ்சோம்னா, பூண்டு சாப்பாடு மதியத்துக்கும் காலையிலைக்கு அடை தோசையும் இட்லி பொடியில் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்றது தான். ஒரு வழியாக நம்ம ஆளுக்கு காலையில் எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் கட்டி ஆளை அனுப்பி விட்டுட்டு நம்ம சாப்பாடு ரெடி பண்ண நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு வழியாக அவனை கிளப்பி விட்டாச்சு, நம்மளும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று ஸ்கூலில் மோகித்தோட ஸ்கூலில் முட்டை கொடுத்துருந்தாங்க, அவிச்சு கொடுக்க சொல்லி. சரி அப்படின்னு சொல்லி அதை அவிச்சு வைக்கலான்ட்டு அடுப்பை எடுத்து வச்சு விட்டுட்டு இவனை கூட்டிகிட்டு போனால் என்ன ஓட்டம் ஓடுறான் ஸ்கூலுக்கு. இன்னைக்கு அவ்வளோ ஆர்வம். நேற்று போகல காய்ச்சல் அழுதவன் இன்னைக்கு பயங்கர ஆர்வமாயிட்டாரு. ஒரே ஓட்டம்தான், குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டான் ஸ்கூலு. சரி அவனை கொண்டே விட்டுட்டு நம்ம முட்டையை பார்த்தா கரெக்டாக வெந்திருந்துச்சு. எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா உடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவிட்டு கொண்டு போய் பிள்ளைங்கள்ட்ட ஸ்கூல் கொடுத்தா பிள்ளைங்கள்ட்ட நீங்களே கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நம்மளா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக கொடுத்துட்டு நம்மளாம் ஒரு முட்டையை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம செஞ்ச சாப்பாடை லஞ்சு நம்ம சாப்பிட்டுப்புட்டு சரின்ட்டு படுக்கலான்ட்டு படுத்தேன். 12:30 மணி இருக்கும். படுத்தா ஒரு அரை மணி நேரம் கூட தூங்கலை. ஃபோன் வந்துருச்சு. நீங்கள் ஆர்டர் போட்டது வந்திருக்கு ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. சரின்ட்டு நம்ம குடுன்னு இறங்கி ஓடி அதை வாங்கிட்டு ஒன்று ஒன்றா மாட்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பாத்திரம்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சரி படுக்கலான்னு பார்த்தா மணி 3 ஆயிடுச்சு. சரி இவனை போய் கூட்டிகிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்தோடனே வரும்போது கண்ணை கட்டியே ஆளை கூட்டிகிட்டு வந்தோன்னே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு இந்த ஸ்டாண்டை பார்த்துட்டு. பாய்.